வணக்கம் நேயர்களே, நம்ம விக்ரமாதித்யா யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு மத்திய பாஜக அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள வேளாண் சட்ட திருத்த மசோதா குறித்து. இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் தலைநகர் டெல்லியில் விவசாய சங்கங்கள் போராட்டம் நடத்தி வரும் ஒரு நிலையில் நமது பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன விலை கொடுத்தேனும் இந்த சட்டத்தை நிறைவேற்றிய தீர்வோம் என கூறுகிறாங்க. இந்த சட்டம் குறித்து சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் அறநெறி பரிபாலனை அறக்கட்டளை தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான ஐயா பால ஜனாதிபதி அடிகளார் அவர்கள் இது குறித்து நமது விக்ரமாதித்யா சேனலுக்கு பேட்டியளிக்கிறார். வணக்கம். இன்று இந்திய நாடு முழுவதும் விவசாயிகள் தங்களுக்கு பாதுகாப்பில்லை என்கிற வகையில் போராடி வருவது நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய போராட்டம் நியாயமானது தானா, தேவையா என்று பார்க்கிற போது 3 சட்டத்தை இப்பொழுது நம்முடைய நாட்டிலே நிறைவேற்றி இருக்கிறார். ஒன்று, த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட். விவசாயிகள் அவர்களுடைய பொருட்களை வியாபாரம் செய்வதற்கு உதவுவதற்கும் அதற்குரிய வசதிகளையும் செய்வதற்காக சொல்லுகிற இந்த சட்டம் உள்ளபடியே விவசாயிகளை ஆதரிக்குமா, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அது அடிப்படையாக இருக்குமா என்பதை பற்றி விவாதிக்கிற போது, விவசாய விளைபொருட்களை ஒவ்வொரு மாநிலத்திலும் அதனுடைய விற்பனை மற்றும் பல வகையான கட்டுப்பாடுகளை விதித்து ஒவ்வொரு மாநில அரசும் சட்டம் இயற்றி வந்திருக்கிறது. அந்த மாநில அரசுகள் உருவாக்கி இருக்கிற அனைத்து சட்டங்களையும் இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது இல்லாமலாக்கிவிட்டது மத்திய அரசு. இதனுடைய தாக்கம் என்ன என்று பார்த்தால், பல்வேறு நிலைகளிலே ஒரு சுதந்திரமான வர்த்தகத்தை உருவாக்குவதாக ஒரு தோற்றத்தை வழங்கினாலும், விவசாயி தன்னுடைய விளைபொருட்களை சுதந்திரமாக வியாபாரம் செய்வதற்குரிய சூழல் அவர்களுடைய மனநிலையிலும் இல்லை, நாட்டில் இருக்கிற கள நிலவரத்திலும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கிற போது உழவர் சந்தை என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். மிகச்சிறப்பான திட்டம், உழவர்களுக்கு பாதுகாப்பான திட்டம். உழவர்கள் அவர்களுடைய விளைபொருட்களை உழவர் சந்தையிலே அமைந்திருக்கிற கடைகளிலே வந்து விற்பனை செய்யலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்திலும் இருக்கிற விலைகளை எல்லாம் விசாரித்துவிட்டு விலையை நிர்ணயம் செய்வார்கள். உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், கத்தரிக்காய் எடுத்துக்கொண்டால் தனியார் சந்தைகள்தான் ஒவ்வொரு இடங்களிலும் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கு இருக்கும். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது அப்டா மார்க்கெட் இருக்கிறது, முன்பு வடசேரி சந்தை இருக்கிறது, மயிலாடியிலே சந்தை இருக்கிறது, கன்னியாகுமரி பக்கத்தில் மகாதானபுரத்திலே சந்தை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் சந்தை இருக்கிறது. சந்தைகளில் தான் விவசாய விளைபொருட்கள் விற்பனை செய்யப்படும். அப்பொழுது பழைய நிலைமையில் பார்த்தால் விவசாயிகள் தன்னுடைய விளைபொருட்களை தயாரித்துவிட்டு அதை பறித்து ஒரு மூட்டை கட்டி வைத்து விடுவார்கள். அதை வியாபாரிகள் எடுத்து ஒரு விலையை நிர்ணயம் செய்துவிட்டு அவர்கள் விட்டு விவசாயிக்கு ரூபாய் கொடுப்பார். ஆனால் சந்தைக்கு வருகிற போது 5 ரூபாய்க்கு விவசாயியிடமிருந்து வாங்குகிற கத்தரிக்காய் சந்தையிலே 20 ரூபாய்க்கு விற்கிறது. இந்த உழவர் சந்தை வந்ததற்கு பிறகு உழவர் சந்தையிலே இருக்கிற விவசாயத்துறை அதிகாரிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பகுதிகளிலும் இருக்கிற மார்க்கெட்டில் விலையை விசாரித்துவிட்டு ஒரு விலையை பதிவு செய்வார்கள். இப்பொழுது 20 ரூபாய்க்கு 1 கிலோ கத்தரிக்காய் விற்கிறது என்றால்
இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 15 ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்வார். அப்பொழுது உழவர் சந்தையிலே விவசாயி வந்து விற்கிற போது விவசாயிக்கு 15 ரூபாய் கிடைக்கும். நுகர்வோருக்கும் அதை வாங்கக்கூடியவர்களுக்கும் 15 ரூபாயில் கிடைக்கும். இவர்களுக்கு பொது வெளியில் உள்ள விலையிலிருந்து 5 ரூபாய் குறைவாக கிடைக்கும். விவசாயிக்கு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகக்கூடிய பொருள் 15 ரூபாய்க்கு விற்கிற போது 10 ரூபாய் அதிகமாக கிடைக்கும். இந்த நிலை இருந்து கொண்டிருந்தது. அடுத்தாலே வந்தவைகளெல்லாம் உழவர் சந்தை என்றால் கலைஞரின் திட்டம் என்று அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டார். இது வேறு விவகாரம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகள், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்கிறது. இதன் மூலமாக ஒவ்வொரு அத்தியாவசிய விளைபொருட்கள், தேங்காயானாலும் வத்தலானாலும் சரி, ஒவ்வொரு பொருள்களுக்கும் விலை தீர்மானிப்பார்கள், சந்தைப்படுத்துவார்கள். அதுபோல் மார்க்கெட்டிங் கமிட்டியிலே இப்பொழுது நெல் வந்திருக்கிறது. இப்பொழுது நெல்லினுடைய விலை குறைவாக இருக்கும். ஒரு 3 மாதத்திற்கு பிறகு நெல்லை அதிக விலைக்கு விற்கலாம் என்றால் அந்த விவசாயிகள் மார்க்கெட்டிங் கமிட்டியில் கொண்டு அங்கே இருக்கிற கோடவுனில் நெல்லை வைத்துவிட்டு அவர்களுக்கு தேவையான பணத்தை அங்கே வட்டியாக பெற்றுவிடுவார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் அதை திருப்பி செலுத்திவிட்டால் வட்டி கூட கிடையாது. அந்த அளவுக்கு நம்முடைய மாநிலத்திலே வசதிகள் விவசாயிகளுக்கு இருந்தது. விவசாயிகள் இவைகளையெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவது இல்லை. அதற்குரிய விழிப்புணர்வை கலைஞர் ஆட்சியிலே விவசாயத்துறை அதிகாரிகளும் மார்க்கெட்டிங் கமிட்டியும் உருவாக்கி இப்பொழுது இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கிவிட்டது. அதற்கு பிறகு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆஃப் பிரைஸ் அசூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பொருட்களை வாங்கக்கூடியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்திலே இருக்கிற ஒரு மிக முக்கியமான நிபந்தனை, அவர்களுக்குள்ளே தீர்த்து கொள்ள வேண்டும். இதிலே பிரச்சனை வருமானால் நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாது. விவசாயிகள் தன்னுடைய விளைபொருட்களை பெரிய வர்த்தக நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த சட்டம் மறைமுகமாக தோன்றுகிறது. இப்போ நான் தேங்காய் விளைவிக்கிறேன், இல்லை நெல் விளைவிக்கிறேன், வத்தல் விளைவிக்கிறேன், இவையெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சந்தையில் தான் நான் விற்க முடியும். இங்கே ஃப்ரீயாக அனுமதிச்சுட்டாங்கிறதுக்காக இங்கேருந்து தேங்காயை நான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தையில் அல்லது மண்டியில் கொண்டு விற்க முடியாது. இதையெல்லாம் பார்க்கிற போது தெரியலாம், நடைமுறையிலே சாதகமானதில்லை. இவைகளையெல்லாம் இப்போ விவசாய விளைபொருட்களில் அழுகும் பொருட்கள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அழுகும் பொருட்கள் என்றால் மிளகாய், கத்தரிக்காய், காய்கறி வகைகள், பழ வகைகள் எல்லாம் அழுகும் பொருட்களிலே வரும். இதை பதப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை எத்தனை இடங்களில் அரசு செய்திருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். மத்திய அரசு ஒரு இடத்திலும் செய்யவில்லை. இப்பொழுது மாநில அரசுகளினுடைய உரிமையை பறித்துவிட்டு எல்லா உரிமையையும் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. எத்தனை இடங்களிலே நீங்கள் உணவு கிட்டங்கிகள் வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது பார்த்தீர்கள், மழை காலகட்டத்திலே விவசாயிகள் உற்பத்தியான நெல்லை வாங்குவதற்கு கூட இருக்கிற நிறுவனங்கள் தயாராக இல்லை. மழையிலே அவர்கள் எல்லாம் சேதமாகிவிட்டு விவசாயினுடைய வயிற்றிலே இடி விழுந்த சூழ்நிலையைத்தான் நாம் பார்த்தோம். எனவே இவைகளெல்லாம் விவசாயி அவனுடைய விளைபொருட்களை இருக்கிற இடத்துக்குள்ளேயே விற்பதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டுமேயானால் அரசு விவசாயியிடமிருந்து அந்த விளைபொருட்களை வாங்க வேண்டும். சேமிப்பு கிடங்குகள், அதுபோல குளிர் வசதி உள்ள சேமிப்பு கிடங்குகளை எல்லாம் அரசாங்கம் செய்து அங்கே குறைந்த கட்டணத்தில் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை ஸ்டாக் வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். விலை கூடுகிற போது அவர்கள் விற்றுக்கொள்வார்கள். எதையுமே செய்யாமல் ஏதோ இருக்கிற மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்களுக்கு இவைகளை எல்லாம் மடை மாற்றுவதற்காகத்தான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்வது எந்த அடிப்படையில்? மார்க்கெட்டுகளை விவசாயிகள் தேடி பிடிப்பதற்கு, கண்டுபிடித்து அங்கே சென்று தங்களுடைய
விளைபொருட்களை விற்பதற்கு அரசாங்கம் எந்த விதத்தில் உதவி செய்கிறது? இவைகளெல்லாம் இந்த சட்டத்தில் சொல்லப்படவில்லை. மேலும் சொல்ல போனால் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பொதுவாக சொல்லுவாங்க, எம்எஸ்பி என்று சொல்லுகிற இது சொல்லப்படவில்லை. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொன்னால்தான், இப்போ நெல் எடுத்துடுங்க, ஒரு கோட்டை நெல்லுக்கு 1500 ரூபாய் அப்படின்னா விவசாயிக்கு 1500 ரூபா மினிமம் கிடைக்கும். இப்போ அது இல்லை. இவனுக்கு தேவை பணம். நெல்லை உருவாக்கி வச்சிருப்பான், பணம் தேவை இருக்கும். நெல்லை உருவாக்குவதற்கு இடைப்பட்ட காலத்தில் செலவழிக்கப்பட்ட தொகை இதனுடைய தாக்கம் அவனை தகர்த்து கொண்டிருக்கும். அப்பொழுது பெரிய முதலாளிகள்லாம் அவன் வச்சது விலை என்கிற நிலைமையில் வாங்கி செல்ல முடியும். அது மாதிரி வழக்கு மன்றத்திற்கு போக முடியாது என்கிற நிலைமைகள் எல்லாம் இருக்கிறது. ஏன் கோர்ட்டுக்கு போனால் என்ன? உரிமை பாதிக்கப்பட்டால் கோர்ட்டுக்கு போனால் என்ன? கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவதுக்கு ஒரு சட்டம் போட்டால் அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி 3வது சட்டம் எசென்சியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020. எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அது அந்த சட்டம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அதனுடைய விதிகளை உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ மிக தேவையான பொருட்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நெல், தேங்காய், பருப்பு வகைகள், தானிய வகைகள், வத்தல், உள்ளி, இவையெல்லாம் அத்தியாவசிய பொருள்ங்கிற பட்டியலிடப்பட்டு விட்டால் அதுக்கு விலையை ஓரளவுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுவிடும். அது மாதிரி அந்த பொருளை வர்த்தகர்கள் வாங்கி ஸ்டாக் வைக்க முடியாது, இவ்வளவுக்கு மேலே வைக்க முடியாதுங்கிறது இந்த சட்டத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டாங்க. இப்போ இங்கே நிறைய பொருள் இருக்குன்னா வெளிநாட்டுக்கு விருப்பம் போல ஏற்றுமதி செய்து கொள்ளலாம். இந்த விவசாயி வயலில் உழுது நெல்லையோ கத்திரிக்காயோ இல்லை பருப்பையோ விவசாயம் பண்ணுறவன் வெளிநாட்டு வியாபாரத்துக்காக ரெடியாக இருப்பான். வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்யக்கூடியவனுக்கு உதவி பண்ணுவதற்கும் பெரிய பெரிய நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இறக்குமதி செய்து ஆதாயம் பெறுவதற்கும் தான் இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்டை ரத்து செய்திருக்கிறது. இதை ரத்து செய்ததனுடைய விளைவை நாம் பார்த்தோம். ரத்து செய்த கொஞ்ச நாளையில் வெங்காயம் 100 ரூபாய்க்கு போயிட்டு, நம்ம நிதித்துறை அமைச்சர் சொன்னார், எங்கள் வீட்டில் நாங்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டோம், நீங்களும் வெங்காயம் சாப்பிடாம இருங்கன்னு சொன்னாங்க. எண்ணி பாருங்கள், நாங்கள் சாப்பிட மாட்டோம், டிஜிட்டல் இந்தியாவாக்கும், நாங்கள் டிஜிட்டலில் சாப்பிட்டுக்கிடுவோம் நீ சொல்லிட்டு நீங்கள் ஏன் சோறை சாப்பிட்றீங்க, நீங்கள் ஏன் கூட்டு வைக்கிறீங்க, நீங்கள் ஏன் குழம்பு வைக்கிறீங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. காரணம், இவர்கள் மக்கள் நலனை விரும்பக்கூடியவர்கள் இல்லை. மக்கள் நலனுக்கு புறம்பாக பெரிய பெரிய தனியார் நிறுவனங்களை கைதூக்கி விடுவதற்காகத்தான் இவர்களுடைய பதவி பயன்படுத்தப்படுகிறது என்பதால் தான் இந்த விவசாய சட்டங்கள் விவசாயினுடைய அடிப்படை உரிமைகளையும் விவசாயத்தினுடைய தொழிலினுடைய முதுகெலும்பையும் முறிப்பதற்காகத்தான் இந்த சட்டங்கள் எல்லாம் அமுல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய விருப்பம். விவசாயிகளில் சிலர் கூட அதை ஆதரிக்கிறார்கள். காரணம், விவசாயத்தை நம்பி இல்லை, மதத்தை நம்பி மக்கள் ஏமாந்து போகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே இன்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. 1 லட்சம் டிராக்டர் டெல்லியில் கூடியிருக்குன்னா சும்மா ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தா, முதல்ல சொன்னாங்க இது விவசாயி இல்லை வேற ஆளுன்னா, இப்போ மாவோ தீவிரவாதிகள்னு சொல்றான். இன்னும் சொல்ல போனால் இந்த அரசை ஆதரிக்காதவர்கள், அரசினுடைய கொள்கைகளை எதிர்ப்பவர்களை எல்லாம் தேச துரோகிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு துரோக கும்பல், ஒரு மோசடி கும்பல் இருக்கிறதனுடைய விளைவுதான் விவசாயிகள் அழிக்கப்படுகிறார்கள், விவசாயம் நசுக்கப்படுகிறது. கார்ப்பரேட் இந்தியாவுக்கு பொருளாதாரம் வீழ்ந்து போய்விட்டது. 24% வீழ்ச்சியில் இருக்கு. முன்னேறி இருக்கோம்னு சொல்றாங்க. இதுவரையிலும் விவசாயிகளுடைய போராட்டத்தை, அதனுடைய தாக்கத்தை பற்றி பிரதம மந்திரி பேசவே இல்லை.
அவர் பூராவும் நாங்கள் விவசாயத்துக்கு ரெட்டிப்பு வருமானம் 3 வருமானம் இன்னும் சொல்லிகிட்டே இருக்கிறார். இன்னும் இதே நிலை நீடிக்குமேயானால் விவசாயம் அழிவான், விவசாயி அழிந்து போவான். பாருங்க, இப்போ 200 மடங்கு அதானி குழுமத்துக்கு வருமானம் கூடியிருக்கு. நம்ம நாட்டுக்கு ஜிடிபி 24% கீழே போயிருக்கு. என்ன காரணம்? தவறான திட்டமிடல். இந்த அரசு செய்த எந்த திட்டத்திலும் ஏழைகள் வாழ்வளிக்கப்படவில்லை. டினாமி இது பாருங்க, இப்போ கூட 2 அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. விவசாயிகளை காக்க போறாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. மக்கள் மதத்தின் பேரால் சிலர் நம்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது அரசு என்பது போக போக தெரியும் என்பதுதானே என்னுடைய எண்ணம். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிலையிலும் ஏழைகளினுடைய வாழ்வுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அரசு செயல்படவில்லை. அதான் நிதர்சனமான உண்மை. மதத்தின் பேரால் மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களுக்கும் சமூக நீதியை புறம் தள்ளி அவர்களுடைய சம வாய்ப்புகளை எல்லாம் மறுத்து உயர் ஜாதி இந்துக்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சி மக்களினுடைய ஆட்சி அல்ல, இந்த ஆட்சி விவசாயிகளினுடைய ஆட்சி அல்ல, இந்த ஆட்சி தேச நலனை காக்க வேண்டும் என்கிற செயல்போடு இருக்கிற ஆட்சி அல்ல. இந்த ஆட்சி தன்னலத்தை காப்பதற்காகவும் தங்களுடைய கூட்டாளிகளை காப்பதற்காகவும் தான் இருக்கிற. ஒரு பேட்டியிலே விவசாயத்துறை அமைச்சர் சொன்னார், விவசாயிகளுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றிவிட்டால் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாம் எங்களை எதிர்த்து விடுவார்களே, நாங்கள் என்ன செய்வது என்று அவர் ஆதங்கத்தை கொட்டிவிட்டார். அந்த பூதம் வெளியே வந்துட்டு. எனவேதான் இந்த விவசாயிகள் தொட்டு அத்தனை பகுதிகளிலும் இந்த அரசு பொதுவாக மக்களை முடக்க நினைக்கிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, சேகர் ரெட்டிகிட்ட நம்மகிட்ட 2000 ரூபா இருக்க முடியாது, அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான 2000 ரூபா நோட்டு புது நோட்டு வந்தது. சிபிஐ விசாரிக்கிற போது கண்டுபிடிக்க முடியலை. இப்போ பாருங்க, மெட்ராஸில் 400 கிலோ தங்கத்தை எடை போட்டு வச்சதுல 100 கிலோ தங்கம் இவள் பூட்டி சீலில் வச்சது போயிட்டு. எப்படி போச்சுன்னா, சிபிஐ நல்ல அமைப்பு, இதை சந்தேகப்படாதுங்கன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் சிபிஐ கிட்ட இருந்த வழக்கை சிபிசிஐட கொடுத்து இந்த 100 கிலோ தங்கம் எப்படி மிஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆக இந்த அதிகாரத்தை வைத்து மக்களை மிரட்டி அரசை எதிர்ப்பவர்களை விமர்சிப்பவர்களை தேச துரோகி என்று சொல்லி, இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு தீவிரவாத கும்பல் உள்ளே புகுந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்லியே பிழைப்பு நடத்துவது கொஞ்ச நாளையில் நின்று போகும், நீர்த்து போகும். மக்கள் விழிப்புணர்வு பெறுவார்கள். இந்து மத போர்வையிலே மக்களை ஏமாற்றிவிடக்கூடாது. அங்கே டெல்லியிலே கூடியிருக்கிற விவசாயிகளில் 90% பேர் இந்துக்கள் என்பதை இந்த அரசு தெரிந்து கொள்ள வேண்டும். அரசு ஆதிக்கிற இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்துக்கள் தான். இந்து விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பறித்து அதானி சொல்றார், நான் விவசாயம் பண்ணல. ஆமா, அவர் விவசாயம் பண்ணல, விவசாயிகளினுடைய வியாபாரத்தை தனதாக்கி கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். எனவே விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமானது. அதான் அழகாக வைகுண்ட சாமி சொன்னார், அவனவன் தேர்வு முதல் அவனவன் வைத்து ஆண்டுகிழங்கோ எவனுக்கும் பதற வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த அரசு அவனவன் தேடுகிற முதலை அவனவன் வைத்து ஆளுவதற்கு உள்ள அதிகாரத்தை பறித்து கொண்டிருக்கிறது. அதுபோல விவசாயிகளினுடைய வாழ்வாரத்தை பதிப்பதற்கு இந்த 3 சட்டங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே வைகுண்டர் வழியிலே அவனவன் தேடு முதலை அவனவன் பாதுகாத்திட வேண்டும், எவனுக்கும் பதற வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே விவசாய பெருமக்களே, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களே, நீங்கள் யாருக்கும் பதற வேண்டாம். இறையருள் நம்மை காக்கும். அதன் மூலமாக நல்லாட்சி விரைவில் இந்த நாட்டில் மலரும். அப்பொழுதுதான் விவசாயிகளுடைய கவலை தீரும் என்று ஆணித்தரமாக நான் பதிவிடுவதற்கு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சரி ஐயா, நீங்கள் வேளாண் சட்ட திருத்த மசோதைக்கு உங்களுடைய விளக்கத்தை கூறியிருக்கீங்க. ஆனால் ரயில்வே மந்திரி பியூஷ் கோயல் கூறியிருக்காரு,
ஒரு மாவோயிஸ்ட் வந்து ஊடுருவல் செய்திருக்காங்க இந்த போராட்டத்தில்னு. அந்த போராட்டத்தில் ஜெயிலில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் ஒரு சிலரை விடுவிக்க வேண்டும் என்று விளம்பர பதாகைகள் வச்சு போராடுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடும் சரி, அனைத்து மாநிலங்களில் நடைபெறக்கூடிய போராட்டங்கள்லையும் வேளாண் சட்ட திருத்த மசோதாவுக்கு மட்டும் போராடலை, உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாஜக அரசை எதிர்த்து போராட்டம் நடைபெறுகிறது. இதனுடைய காரணம் என்னையா? இதனுடைய காரணம் ஒவ்வொரு நிலைகளிலும் மக்களினுடைய உரிமையை பறிக்கிற போது, உரிமை பறிக்கப்பட்டவர்கள் எல்லாம் குரல் கொடுப்பார்கள். அவர்கள் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனா, நான் இது அவங்க சொல்ற பாணியிலே சொல்லலாம், மாவோயிஸ்ட் உள்ள புகுந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த பதாகைகளை பிஜேபிக்காரர்கள் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்காக உள்ளே பிடித்து விட்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் மறுக்க முடியுமா? அதனால பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய பாதிப்புக்கு பரிகாரம் கிடைக்கிற போது கிடைக்கிற இடத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு உரிமை பறிக்கப்பட்டால் என்னுடைய உரிமையை மீட்பதற்கு நான் போராடுகிற கிடைக்கிற போராட்ட களத்தை எல்லாம் பயன்படுத்துவேன். இதெல்லாம் அவங்க சொல்றது. இப்போ நீங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கருத்து வேறுபாடு, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கருத்து வேறுபாடு. 70 வருஷமா விட்டு 70 வருஷமா ஒன்றும் விடலை, நாட்டை காப்பாத்தினா. 70 வருஷமா அவன் வச்சிருந்த நிலத்துக்கு மேல 1 இன்ச்சு நிலத்தை இந்த அரசாங்கம் பிடிக்கல. அவ்வளவும் போய் தான் சொல்லுவாங்க. ஒரே இந்தியா இது இப்ப இருக்கிற அரசு கொண்டு வந்ததா? அன்னைக்கு காந்தி தலைமையில போராடி பெற்ற அரசு தான் இது, அந்த நாடுதான் இது. இவர்கள் ஏதோ புதிய இந்தியாவை கொண்டு வந்தது போல மக்களை ஏமாற்றுகிறார்கள். அப்போ பாதிக்கப்படுகிறவன் வருவான். இப்போ காஷ்மீருக்கு மட்டும்தான் தனிச்சட்டம் இருக்கா? 9 மாநிலங்களில் தனிச்சட்டம் இருக்கிறது. காஷ்மீர் இஸ்லாமியர்களை வச்சு இந்துக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீலகிரியில நீங்களோ நானோ பிரதம மந்திரி மோடியை போய் நிலம் வாங்க முடியுமா? ஒவ்வொரு இடங்களிலும் அந்த இடத்தினுடைய தனித்தன்மையை பாதுகாப்பதற்கு தனியான சட்டங்கள் இருக்கும். இப்ப காஷ்மீருக்கு கொடுத்தாங்கன்னா அதனுடைய அரசியல் சூழல் வேறு. அந்த சட்டத்தை மாற்றணும்னு தான் சொன்னாங்க. மாற்ற வேண்டிய முறைப்படி மாற்ற வேண்டும். அந்த முறைப்படி மாற்றாமல் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் தேச விரோதின்னு சொல்லி உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு விசாரணைக்கு உட்படுத்தாமல் சிறையில் வச்சுட்டு வீட்டு காவலில் வைத்துக் கொண்டு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லுவதில் அர்த்தமும் இல்லை, நியாயமும் இல்லை. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த போராட்டத்துல வந்து பதாகை வச்சு ஜெயில இருக்கவங்களை வந்து விடுவிக்கணும்னு சொன்ன கோரிக்கை வந்து ஏத்துக்கிறீங்களா நீங்க? இல்ல, நான் அவன் இப்ப இந்த போராட்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு வருவான். அங்க பதாகை பிஜேபிக்காரன் வச்சுட்டு இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துறதுக்கு சொல்லலாமே. பீஸ் கோயலுக்கு வந்து இப்படி இருக்கு. அந்த மாவோயிஸ்டை ஏன் பிடிக்கலங்கிறேன். ஆட்சி அதிகாரம் கையில தான் இருக்கு. உள்ள இருந்த மாவோயிஸ்டை பிடிச்சி, அதாவது எதிர்ப்பவர்களை தேச விரோதி என்று சொல்லுவது, எதிர்த்தவர்களை சமுதாய விரோதி என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாய விரோதிகளினுடைய கட்டமைப்பு இன்று ஆட்சியில் இருக்கிறது. அதனால அவங்க எதையும் சொல்லுவாங்க, எதையும் செய்வாங்க. சரி ஐயா, அதாவது விவசாயம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் தான் தற்கொலை செய்திருக்காங்க. இதை வாங்கி விற்கிற வியாபாரிகள், இடைத்தரகர்கள் யாருமே தற்கொலை செய்ததாட்டு செய்தி பத்திரிகைகள் வந்ததாட்டு இல்லை. அப்படியே வந்தால் கூட ஒரு சிலவங்க வந்து தற்கொலை செய்ததை விட வேறு ஒரு சில காரணங்களாக இருக்கும். ஒட்டுமொத்த வரலாற்றிலையும் விவசாயிகள் மட்டும்தான் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழல்ல பாஜக அரசு என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டம் மூலம் நாங்கள் இடைத்தரகர்களை தான் விரட்ட நினைக்கின்றோம், தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தங்களுடைய முதலுக்கு 50% உத்தரவாதம் இருக்கு. இந்த உத்தரவாதம் வந்து விவசாயிகளுடைய தற்கொலையை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஐயா. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இது வந்து சொல்றது, அதாவது there is no mention of minimum support price.
the buyers need to offer farmers. வாங்கக்கூடியவன் விவசாயிக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்கணுங்கிறது இந்த சட்டத்தில் இல்லை. அதுக்கு உறுதியும் கொடுக்க மாட்டேன்னு பிரதமர் சொல்றாரு. எல்லா இடமும் பேசுறாரு. பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு அவர் தயாரா இல்லை. ஆனா மீடியாவில் அவருடைய கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார். அப்போ விவசாயிகளுடைய தற்கொலை இருந்துட்டு இருக்கு, இன்னும் கூடுமே ஒழிய குறையாது. காரணம் என்னன்னா, பெரிய பெரிய நிறுவனங்களை போட்டி போட முடியாது. இப்போ நீங்கள் பாருங்களேன், நம்ம ஊரில் உள்ள சாதாரண சாமானியே பலசரக்கு கடை வச்சுருந்தான், ஜவுளி கடை வச்சுருந்தான், பல்வேறு பொருள்களை விற்கிற கடைகளை வச்சுருந்தான், விற்று பழச்சான். இப்போ மீனாட்சிபுரத்தில் இருந்த நம்ம ஊருக்காரனுக்கு நகைக்கடை எல்லாம் பூட்டி போட்டாச்சு. பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்களுடைய பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய கடை தான் இருக்குது. மிச்ச கடையெல்லாம் பூட்டியாச்சு. பெரிய பெரிய நகைக்கடை உரிமையாளர்கள் எல்லாம் பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு முயலக்கூடிய நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய ரிலையன்ஸ் கடை வந்தாச்சு, உள்ளூர் ஜவுளி கடை எல்லாம் போயிட்டு தான். அதே மாதிரி இனி இந்த சந்தைப்படுத்துதலில் அப்டா மார்க்கெட் பேரும், உழவர் சந்தை பேரும், கனகமூலம் சந்தை பேரும், இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வருவான், அவன் கொண்டு போயிடுவான். ஒட்டுமொத்த விவசாயிகள் நிலத்தை கையில் கொடுத்துட்டு பிழைப்புக்கு வழி இல்லாமல் போய்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் உருவாக்கிட்டு இருக்கு. சேகர் ரெட்டிகிட்ட இருந்த ரூபா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிபிஐ கண்டுபிடிக்கல, வழக்கு கண்டுபிடிக்க முடியாததுனால 100 கிலோ தங்கம் எப்படி போச்சுன்னு தெரியாது. இதுதான் இந்த நாட்டினுடைய புலன் விசாரணை அமைப்புகளுடைய நிலைமை. அவங்க பயன்படுத்துவாங்க, அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவாங்க, ரெய்டு செய்வாங்க, முடிவு சொல்ல மாட்டாங்க. இன்னும் பாருங்க, இந்த தேர்தல் வரும்போது எத்தனை ரைடுகள் நடக்க போகுதோ தெரியாது. இது மாதிரி அதிகாரத்தை அத்துமீறலாக பயன்படுத்தக்கூடிய ஆட்சி இருக்கிறது. இவர்கள் அத்துமீறலாகத்தான் சொல்லுகிறார்கள் நாங்கள் விவசாயிகளுக்கு பாதுகாப்புன்னு. இவர்களுடைய பாதுகாப்பெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தானே தவிர சாதாரண விவசாயிகளையும் சாதாரண விவசாய விளைபொருட்களை வாங்கி விற்கக்கூடிய சந்தைப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகளினுடைய வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிக்க போறார். இன்னும் வேதனை என்னன்னா, இந்த விவசாயிகள்லையும் 90% இந்துக்கள் தான். இந்த விவசாய பொருட்களை வாங்கி விற்கிற சிறு வியாபாரிகளும் 90% இந்துக்கள் தான். இந்துக்களின் பெயரால் இந்துக்களை அழிப்பதற்கு ஒரு ஆட்சி இருக்கிறது தான் மிகப்பெரிய சங்கடம். ஆண்டவன் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவன் நடவடிக்கை எடுப்பார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நன்றி ஐயா, வணக்கம்.